வந்து உண்டாகி குழந்தை பிறந்து துலாபாரம் ஆயிட்ட உடனே என்ன ஆஸ் யூஷுவல் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, எல்கேஜிலேயே வந்து சீட்டை போட்டுருவாங்க. சீட்டை போட்ட உடனே என்ன பண்ணணும், நம்ம படிக்கணும். படிக்கணும்னா எந்த கடவுள் நம்ம போய் வந்து வேண்டணும் அப்படின்றது இப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க. ஸ்லோகத்தோட ஆரம்பிமா. ஆமா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பரிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹைகிரீவம் உபாஸ்மகே. அதாவது ஹைகிரீவரே, ஞானத்தையும் அறிவையும் கொடுக்கிற அதிபதியான யோக ஹைகிரீவர். இவர் வந்து செங்கல்பட்டு ஹைகிரீவர். இதுல வந்து இந்த கோவிலுடைய விசேஷம் என்னன்னா, கருவறைக்கு மேல 3 அடுக்கு விமானம் இருக்கு. இந்த விமானத்துல எந்த உருவமும் கிடையாது, காலியா இருக்கும். அதனாலதான் ஆனந்த நிலை விமானம்னு இந்த கோவிலுடைய விமானத்துக்கு பேரு. ரொம்ப நன்னா இருப்பார் இந்த ஹைகிரீவர். அங்க வந்து சிஸ்டமேட்டிக்கா எல்லா குழந்தைகளும் உட்கார வச்சு பேப்பர் பென்சில் எல்லாம் கொடுத்து எழுத வைப்பா. அதனால வந்து இந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷம். ஹைகிரீவரே விஷ்ணுனுடைய அவதாரம். 2 அரக்கரை வந்து அவ வந்து வேதத்தை திருடின்னு போயிடுறா. அதனால அந்த வேதத்தை மீட்டு நமக்கு கொடுத்ததுனால சரஸ்வதி கடாட்சமும் நமக்கு வந்து அறிவு ஞானம் எல்லாம் வளர்றதுக்கு இந்த ஹைகிரீவர் தான் ரெஸ்பான்சிபிள். அதனாலதான் இந்த திவ்ய தேசத்தினுடைய கான்செப்ட்ல ஹைகிரீவரை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். ஃபியூச்சரை டிசைட் பண்றதே படிப்பு தான். ஆமா. சோ நெக்ஸ்ட் கான்செப்டோட அடுத்த பார்ட் நாளைக்கு பார்க்கலாம். Bye. Keep waiting and watching our videos. இப்போ வந்து கோலுவோடைய செட்டப் எல்லாம் பண்ணி முடிச்ச அப்புறம் நெக்ஸ்ட் எல்லார் வீட்டுக்கு போய் வந்து விசிட் பண்றது தானே. அதுக்கு வந்து சின்னதா ஷார்ட் மெசேஜ் ஃபார் சில்ட்ரன். ஆமா, ஷார்ட் மெத்தட்னு சொன்னாக்கா ஒருத்தர் வீட்டுல இருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போயிட்டு கொலுவெல்லாம் பார்க்கும்போது வெரைட்டிஸா வைக்கும்போது அந்த கிரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் எல்லாமே கத்துக்கலாம். எப்படி ஹேண்ட் ஒர்க் எல்லாம் பண்றா அதெல்லாம் இப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. அதுக்கெல்லாம் வந்து நம்ம கத்துக்கலாம். 2வது வந்து ஹவு டு மூவ் வித் அதர் சில்ட்ரன். எப்போதும் செல்ல வச்சுட்டே உட்காராத, அடுத்த வீட்டுக்கு போகும்போது இந்த மூவ்மெண்ட் வித் தி அதர் பீப்புள நல்லா கத்துக்கலாம். அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி நல்லா கத்துக்கலாம். எப்படி அவங்க நம்மள வரவேற்கிறாங்க, நம்ம எப்படி வரவேற்கணும் மத்தவங்கள அப்படின்றது. சோ வெரி குட் மெசேஜ். ஓகே, தேங்க் யூ. ஹாப்பி தசரா, ஹாப்பி நவராத்திரி. பாய்.